ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி அமாவாசைங்க. நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகார முறையை பற்றி தாங்க இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது டெமோ வீடியோ என்னால் எடுக்க முடியல. நான் ஈவினிங் இந்த விளக்கு ஏற்றுவேன். கண்டிப்பாக அந்த விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். முன்னாடியே யாராவது ஒருத்தர் செஞ்சாலும் ஒருத்தர் இதனால் பலன் அடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்றதுக்காக முன்னாடியே சொல்கிறேங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை திதி அப்படின்னாலே அது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் நாம் திருஷ்டி கழிக்கிறது போன்றவைகளையும் செய்யும்போது நல்ல பலனை கொடுக்குங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிற அமாவாசை ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசைங்க. அதே போல் இந்த அமாவாசை திதியில் சில பரிகாரங்கள் செய்யும்போது அது கை மேலே பலன் அளிக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமையுடன் வந்திருக்கக்கூடிய அமாவாசை திதியில் நம்முடைய பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை அனைத்தும் தீர எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை தீர எளிய தாந்திரிக பரிகாரம். இந்த பரிகாரத்தை நேற்று கூட செஞ்சுருக்கலாம். ஏன்னா நேற்று சாயந்தரமே அமாவாசை திதி ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இன்றைக்கி செய்யும்போது இன்னும் விசேஷம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி 3 மணியோட அமாவாசை திதி முடிஞ்சிருது. இருந்தாலும் நம்ம சாயந்தரம் வரைக்கும் 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. நல்ல பலனை கொடுக்குங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு சாயந்தரமாக ஒரு 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளை தட்டு இல்லாதவங்க வாழை இலையை பயன்படுத்தலாங்க. அடுத்ததாக ஒரு புது அகலை எடுத்துக்கணுங்க. இதுக்கு புது அகலை தான் பயன்படுத்தணும், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த அகலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போல் பச்சரிசியோட மஞ்சள் கலந்து கொஞ்சம் நெய் கலந்து அச்சதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அச்சதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு. அதோட கொஞ்சம் மல்லிகைப்பூ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் பூஜை அறையில் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ஹாலில் உட்காந்து கூட செய்யலாம். இப்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த தட்டுக்கு மேலே அச்சதியை கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே மல்லிகை பூக்களையும் போட்டுருங்க. அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி நம்ம அச்சதை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த அகல் விளக்க வச்சுருங்க. இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து எரியுதுங்க. இப்போது ஒரு சின்ன பேப்பரில் நீங்கள் யாருக்கு கடன் தரணுமோ அவங்களோட பேர், எவ்வளோ தொகை தரணுமோ ரெண்டுமே எழுதுங்க. நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் ஒரு 5 பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 5 பேரோட பேர், நீங்கள் எவ்வளோ தொகையாக வாங்கியிருக்கிறீங்களோ அதை அதில் எழுதிக்கோங்க. அதே போல் நீங்கள் யாருக்காவது கொடுத்து உங்களுக்கு வராத பட்சத்தில், நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்துருப்பீங்க, அது வராத பட்சத்தில் அந்த நபரோட பேரையும் எழுதலாங்க. ஒருவேளை ரெண்டுமே இருக்குது அப்படின்னா 2 பேப்பரில் தனித்தனியாக எழுதுங்க. கடன் நீங்கள் கொடுக்கணுன்னா ஒரு பேப்பர்லேயும், உங்களுக்கு வரணும்னா ஒரு பேப்பர்லேயும், எத்தனை பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு வரணுமோ அத்தனை பேரும் எவ்வளோ தொகை வரணுமோ அந்த தொகையை எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேப்பரையும் நீங்கள் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அந்த தட்டுக்கு அடியில் வச்சுருங்க. இப்படி வச்ச பிறகு இப்போ சொல்ல போகிற அந்த மந்திரத்தை தனியாகவோ இல்லை குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா சேர்ந்து சொல்லும்போது நல்ல பலன் கிடைக்கும். எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்களும் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து தான் சொல்லணுங்க. அந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரங்க. இது அமாவாசையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்குங்க. ஓம் ரீங் வசி வசி பணம் வசிய ஸ்வாஹா. ஓம் ரீங் வசி வசி பணம் வசிய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. இந்த மந்திரம் பணத்தை வசியம் செய்து பண இருப்பை நமக்கு அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதன் பிறகு இந்த தீபத்தை நீங்கள் குளிர வச்சுருங்க. அப்படியே குளிர வச்சுட்டு அப்படியே வச்சுருங்க. அதுவாக குளிர விடாதீங்க, நீங்கள் குளிர வச்சுருங்க. மறுநாள் காலையில் இந்த பேப்பரை எடுத்து வீட்டுக்கு வெளியில் போயிட்டு நல்லா கொளுத்தி விட்டுருங்க. எரிஞ்ச பிறகு எஞ்சிய துகள் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பல், அதை அப்படியே கையில் எடுத்து வாசலில் ஊதிடுங்க. காற்றுல கலந்துடுங்க. பச்சரிசி எறும்புகளுக்கு உணவாக வச்சுருங்க. இந்த பரிகாரமானது உங்ககிட்ட கடனாக வாங்கியவர் உங்களை தேடி திருப்பி தருவாருங்க. நீங்களும் வாங்கிய கடனை திருப்பி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இது பணவரவு அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதன் மூலம் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க. முக்கியமான விஷயம், பெண்கள் மாதவிலக்காக இருக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதுங்க. அதே போல் இந்த பரிகாரத்தை செய்ய முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக
கண்டிப்பான முறையில் அசைவத்தை தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால நிறைய பேர் அசைவத்தை எடுத்துக்க மாட்டீங்க, அதனால் தாராளமாக செய்யலாங்க. நமக்கு இதுக்கு முக்கியமாக ஒரே ஒரு பொருள் தாங்க, புது அகல் விளக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது இருந்தாலே போதுங்க. மற்றபடி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் அந்த தீபத்தை ஏற்றப்புறம் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.